இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக் பஸ்டர் வண்ணங்களில் வணக்கம் வீரகுமார். தற்பொழுது சென்னையில் விடிய விடிய கனமழையானது கொட்டி தீர்த்து வருகிறது. இந்த சூழ்நிலையில் தற்பொழுது நீங்கள் இருக்கக்கூடிய அண்ணா நகர் அண்ணா சாலை பகுதியில் இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த பகுதியில் மழையானது நிலவரம் எப்படி இருக்கிறது? காற்று வீசுவதும் எவ்வாறு இருக்கிறது? அதாவது மணிக்கு கிட்டத்தட்ட 70 முதல் 90 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் அப்படின்ற ஒரு தகவலை வானிலை ஆய்வு மையமானது சொல்லியிருக்காங்க. தற்பொழுது அந்த இடத்துல இருக்கக்கூடிய கள நிலவரம் என்ன? வணக்கம் சங்கீதா. தென்மேற்கு வங்கக்கடலில் நிலை கொண்டிருக்கக்கூடிய இந்த பெஞ்சல் புயலினுடைய எதிரொலியாக வடமேற்கு மாவட்டங்கள், அதாவது சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், விழுப்புரம், கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு அதிக கனமழைக்கான ரெட் அலர்ட் ஆனது கொடுக்கப்பட்டிருந்தது. இன்றைய தினத்தில் சென்னையில் நேற்று இரவிலிருந்தே மழையினுடைய தீவிரம் என்பது அதிகரிக்க தொடங்கியிருக்கிறது. குறிப்பாக இந்த பெஞ்சல் புயலானது புதுச்சேரிக்கு கிழக்கே 180 கிலோமீட்டர் தொலைவிலையும் சென்னைக்கு தென்கிழக்கே 190 கிலோமீட்டர் தொலைவிலும் மையம் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து இதனுடைய வேகமானது அதிகரிக்க தொடங்கி மணிக்கு 7 கிலோமீட்டர் வேகத்தில் மகாபலிபுரம், காரைக்கால் இந்த பகுதிகளினுடைய மையத்தில் இது கரையை கடக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள். இது கரையை கடக்கும் போது 80 முதல் 90 கிலோமீட்டர் வரை காற்றினுடைய வேகம் என்பது வீசக்கூடும் என தெரிவித்திருக்கிறார்கள். தரைக்காற்றை பொறுத்தவரையில் நாம் இருக்கக்கூடிய பகுதியிலிருந்து பார்த்தாலே தெரியும், சென்னையில் தரைக்காற்றினுடைய பகுதி என்பது வேகம் என்பதுமே தொடர்ந்து அதிகரிக்க தொடங்கியிருக்கிறது. குறிப்பாக தரைக்காற்றை பொறுத்தவரையில் 60 முதல் 70 கிலோமீட்டர் வரை இந்த தரைக்காற்றினுடைய வேகம் என்பது இருக்கக்கூடும் என தெரிவித்திருந்தார்கள். இந்த நிலையில் அந்த அளவிற்கு தான் தரைக்காற்றினுடைய வேகம் என்பது இருக்கிறது. நாம் போகக்கூடிய சூழ்நிலையே காற்றினுடைய வேகம் என்பது தொடர்ச்சியாக அதிகரிக்கவே தொடங்கியிருக்கிறது. புயல் சென்னைக்கு 190 கிலோமீட்டர் தென்கிழக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையிலேயே சென்னையில் காற்றினுடைய வேகமானது அதிகரிக்க தொடங்கியிருக்கிறது. மழையை பற்றி முக்கியமாக சொல்ல வேண்டுமென்றால், நேற்று இரவு தொடங்கிய இந்த கனமழையானது சற்றும் இடைவிடாமல் தொய்வில்லாமல் வெளுத்து வாங்கி வருகிறது. நாம் இருக்கக்கூடிய பகுதி சென்னையினுடைய பிரதான சாலையான அண்ணா சாலை. இருந்த போதிலும் பொதுமக்கள் தேவையில்லாமல் வெளியே வர வேண்டாம் என மாநகராட்சி சார்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இருந்தாலும் பொதுமக்கள் அவங்களுடைய அத்தியாவசிய பணிகளுக்காகவும் தவிர்க்க முடியாத காரணங்களுக்காகவும் வெளியில் வரக்கூடியதை நம்மளால் பார்க்க முடியுது. இங்கே ஒரு பேருந்து இருக்குது, அந்த பேருந்தை பார்த்தாலே தெரியும். பேருந்தில் இந்த மழை இருந்தாலும் எத்தனை பயணிகள் சென்று கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு நம்மளால் பார்க்க முடியும். நம்மளுடைய ஒளிப்பதிவாளர் கௌதம் இந்த காட்சிகளை காட்டி கொண்டிருக்கிறாரு. தொடர்ந்து பேருந்து முழுவதுமே துப்புரவு பணியாளர்கள் உள்ளே இருக்காங்க. முன்கள பணியாளர்கள் தொடர்ந்து புயலை சமாளிக்க காவல்துறையினர், தீயணைப்பு துறையினர், பேரிடர் மேலாண்மை துறையினர், அதே போல் துப்புரவு ஊழியர்கள் உள்ளிட்டோர் தொடர்ந்து பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். பேரிகார்டுகள் அங்கங்கே கீழே விழுவக்கூடியதாக இந்த காற்றினுடைய வேகம் அதிகரிக்கிறதுனால கீழே விழக்கூடிய காட்சிகளை நம்மளால் பார்க்க முடியுது. போக்குவரத்து ஒரு புறம் இருந்தாலும் காவல்துறையும் அதே போல் ஆங்காங்கே எந்த பிரச்சனை ஏற்படலாம் அப்படிங்கிறதுக்காக 108 ஆம்புலன்ஸும் சென்னையினுடைய பிரதான சாலைகளில் அணிவகுத்து நிற்குது. சென்னையில் அண்ணா சாலை மட்டும் இல்லாமல் கிண்டி, தேனாம்பேட்டை, அதே போல் ராயப்பேட்டை, ராயபுரம் உள்ளிட்ட பகுதிகளிலையும் அவசர உதவிக்காக 108 ஆம்புலன்ஸ், அதோடு ஒரு காவல் வண்டி உள்ளிட்டவை தயார் நிலையில் இருக்குது. சென்னை மாநகராட்சி இந்த மழையை எதிர்கொள்ள தயாராக இருக்கக்கூடிய சூழ்நிலை. புயல் நெருங்க சென்னையில் தரைக்காற்றின் வேகம் அதிகரிக்க தொடங்கியிருக்கிறது. அதே போல் மழையினுடைய தீவிரமும் சென்னையில் தொடர்ந்து அதிகரிக்க தொடங்கியிருக்கிறத களத்திலிருந்து பார்க்க முடியுது. குறிப்பாக புயல் இன்று பிற்பகல் 1 மணி அளவில் கரையை கடக்கக்கூடிய சூழ்நிலையில் தொடர்ந்து சென்னையில் மழையின் தீவிரம் அதிகரிக்கும் எனவும் காற்றினுடைய வேகம் என்பது தொடர்ச்சியாக அதிகரிக்கும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள். பொதுமக்கள் தேவையில்லாமல் வீடுகளில் இருந்து வெளியே வர வேண்டாம் எனவும் மாநகராட்சி சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏதேனும் அத்தியாவசிய தேவை அல்லது இடர்கள் ஏற்பட்டால் புகார் தெரிவிக்க வேண்டிய எண்கள் அல்லது தொடர்பு கொள்ள வேண்டிய எண்களை தொடர்பு கொண்டு உடனடியாக அந்த இடர்களிலிருந்து வெளியே செல்ல வேண்டும் எனவும் மாநகராட்சி சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் சென்னையில் பல இடங்கள், தேனாம்பேட்டை, ராயபுரம், கோடம்பாக்கம், வடபழனி உள்ளிட்ட இடங்களில் கனமழையானது வெளுத்து வாங்கி வருகிறது. சங்கீதா. வீரகுமார், நீங்க காண்பித்த காட்சிகளை பார்க்கும்போது வாகனங்களின் எண்ணிக்கை கணிசமாக தான் இயக்கப்படுகிறத பார்க்க முடிகிறது. இந்த சூழ்நிலையில அத்தியாவசிய தேவைகளுக்காக மட்டுமே வெளியே வாங்க அப்படின்ற ஒரு முன்னெச்சரிக்கையே போலீசார் தரப்புலையும் முன் வச்சிருக்காங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அத்தியாவசிய தேவைகள் கண்டிப்பாக கிடைக்கிறதா? அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கடைகள்ல பொதுமக்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்கப்பெறுகிறதா?
கண்டிப்பாக சங்கீதா, ஆவின் பாலகங்கள் 24 மணி நேரமும் திறந்திருக்கும் என தெரிவித்திருந்தார்கள். அதே போலவே தண்ணீர், உணவு முகாம்கள் எனவும் மாநகராட்சி சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து பொதுமக்கள் ஏற்கனவே தேவையான பொருட்களை நேற்று இரவிலிருந்தே வாங்கி வைத்திருந்த நிலையில் இந்த பொருட்கள் தீரும் போது அல்லது இந்த பொருட்களினுடைய தேவை என்பது அதிகரிக்கும் போது வெளியே வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் மாநகராட்சி தயாராக அனைத்து அத்தியாவசிய பொருட்களையும் முன்கூட்டியே பேரிடர் மீட்பு மையங்களில் வைத்திருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது சங்கீதா. தற்பொழுது அண்ணா சாலையில் இருந்து கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வீரகுமார். இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக் பஸ்டர் வண்ணங்கள் எல்லாம்.